இளைஞர்களை தாருங்கள், தேசத்தை மாற்றிக் காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். கல்வி கனவோடு இருக்கும் ஒவ்வொரு இளைஞர்களையும் எங்களிடம் கொடுங்கள், அவர்களையே நாளைய தேசமாக மாற்றிக் காட்டுகிறோம் என ஆனந்தமாய் அழைக்கிறது ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன். வறுமையின் காரணமாக கல்வி எனும் நம்பிக்கையின் கையை எந்நாளும் விட்டுவிடக் கூடாது என்ற எண்ணத்தின்பால் 13 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட அமைப்புதான் ஆனந்தம். ஆனந்தம் செல்வகுமார் 1,20,000 மாணவர்கள் இளைஞர்களிடம் கல்விக்கான முக்கியத்துவம் குறித்து பேசியிருக்கிறார். முறையான தேர்வுகள் மூலம் உரிய மாணவர்களை தெரிவு செய்து இதுவரை ஆனந்தம் அமைப்பு உயர்கல்விக்கு அனுப்பிய மாணவர்களின் எண்ணிக்கை 1000ஐ தொட இருக்கிறது. இது இன்னும் பல ஆயிரங்களை தாண்டும் என்பதற்கு சான்று. இவர்களின் முழக்கமான கல்விக்கு மட்டுமே ஒரு தலைமுறையை மாற்றும் சக்தி உண்டு. ஆம், அந்த சக்தி ஆனந்தம் அமைப்பு வழியாகவும் உண்டு என்பதை நிரூபித்த ஆனந்தம் செல்வகுமாருக்கு கற்றல் விருதுகள் 2025 விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு.